கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாட் அப்டேட் பத்தி ஏகப்பட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு. சில பேர் பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க, சில பேர் நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஸ்குவாட் பந்தயம் அடிக்குமா? ஸோ உண்மையாலுமே சாம்பியன்ஸ் டிராபில நம்ம ஃபெயில் ஆயிடுவோமா? ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி தான் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப முக்கியமா சாம்பியன்ஸ் டிராபி. ஏன்னா இந்த மாசத்தோட எண்டில் இங்கிலாந்து சீரிஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாம்பியன்ஸ் டிராபி விளையாட போறோம். ஆனால் பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு ஜூலை அந்த ஒரு மந்த் நம்ம T20 வேர்ல்ட் கப் அடிச்சோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ஓடிஐ மேட்சஸே கிடையாது. இந்தியன் டீம் பார்ட்டிசிபேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆட போகிற இங்கிலாந்து சீரிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக ஸ்குவாட் அப்டேட் முதல்ல இந்த இங்கிலாந்து சீரிஸுக்கு தான் விட்டுருக்கணும். அதுபடி தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாம்பியன்ஸ் டிராபி பார்த்துருக்கலாம்னு யோசிச்சிருக்கணும். ஆனால் திடுதுப்புன்னு இறக்கிட்டாங்க. ஸோ எனிவே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஓடிஐ விளையாட போகிறோம். ஸோ அரௌண்ட் கிட்டத்தட்ட நமக்கு ஓடிஐ அப்படின்னாலே நவம்பரில் நம்ம லாஸ் பண்ணோம் இல்லையா வேர்ல்டு கப். ஸோ அதுதான் ஞாபகம் வருது. ஸோ அதுக்கப்புறம் பெருசாக போட்டிகள் இல்லை, ஒரு சில போட்டிகள் மட்டுமே இருந்துச்சு. அதுலேயும் லாஸ்ட் ஒரு 6 to 5 மந்த் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். 5 to 6 மந்த்ல எதுவுமே இல்லை, பெருசாக ஓடிய விளையாடவே இல்லை. இருப்பினும் ஒரு ஸ்குவாட் சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதில் பெஸ்ட் பிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எங்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நான் யாரை சொல்லுவேன் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயரை சொல்வேன். உண்மையாலுமே டெரிஃபிக் ஃபார்ம், எல்லா விதமான ஃபார்மெட்லையும் செட் ஆகுறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபார்மெட்டில் ஒரு கிங்குங்க. 50 ஓவர் ஃபார்மெட்டில் அவர் மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன், அவர் ஒரு டிபிக்கல் பேட்ஸ்மேன் சொல்லி தான் ஆகணும். T20லையும் நம்ம ஜம்மன் ஆடுவார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 10 டெலிவரி பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலேட் பண்ணி கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஆள். கண்டிப்பாக இந்த ஃபார்மெட்டுக்கு ஒரு ஜாம்பவான் பிளேயர் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஸ்ரேயஸ் ஐயர் நான் சொல்வேன். அண்ட் கேஎல் ராகுல் இந்த ஃபார்மெட்டில் சூப்பர் பிளேயர் தான், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் அவர் வர பொசிஷன் தான் கேள்விக்குறி. நம்பர் 5 அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கில் அண்ட் ரோஹித் சர்மா, ஸோ அதுக்கப்புறம் விராட் கோலி, ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் வருவார். ஸோ அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் வராரு அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் ஸ்பைடி ரிஷப் பண்ட்டுக்கு இடம் இருக்குமா? இதுதான் இரண்டாவது கேள்வி. ஸோ அவர் மாதிரியான பிளேயருக்கு சான்ஸ் கிடைக்கிறது கம்மி தான். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ரிஷப் பண்ட்டுக்கு இடம் இல்லையான்னு கேட்டால் கேஎல் ராகுல் இல்லைனா ரிஷப் பண்ட், 2 விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனில் யாரோ ஒருத்தர் தான் உள்ள ஆட முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா அப்படிங்கிற மாதிரி பேட்டிங் லைனாக போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் ஆடுவாங்க, ஒருத்தர் பெஞ்ச் செய்யப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி 100% நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு வருத்தம் என்ன அப்படின்னா ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் டெரிஃபிக் ஃபார்ம், லாஸ்ட் 2 இயர்ஸாக பெட்டராக பண்ணியிருக்காரு. சான்ஸ் கொடுக்கும் போதெல்லாம் கலக்கியிருக்காரு. 3D பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். 3 ஃபார்மெட்லையுமே ஓரளவுக்கு செம்மையாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 75 to 80% 3 ஃபார்மெட்லையுமே பெட்டர் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஜெய்ஸ்வாலை ட்ராப் பண்ணிட்டாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம், கண்டிப்பாக பிளேயிங் 11ல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஏன்னா ஜெய்ஸ்வாலை எடுத்தோம் அப்படின்னா நம்பர் 1ல் தான் ஆட வைக்கணும். அப்படி மிஞ்சி போனால் நம்பர் 2ல் ஆட வைக்கணும். 2ல் ஏதோ ஒன்று தான் நடக்க போகுது. ஆனால் 100% ஸ்வாரா ஜெய்ஸ்வால் இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லைன்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா கில் இருக்காங்களே, கில்லு அவரை வந்துட்டு வைஸ் கேப்டனாக போட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்குவாடில் இருந்து அவரை வெளியில் கூப்பிட்டு போக முடியாது. ரோஹித் சர்மா, கில் தான் ஓப்பனிங் 100% ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒன் டவுனை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல் எதிர்பார்க்கலாம். ஸோ நம்பர் 4ல் ஜெய்ஸ்வால் வந்து ஆட மாட்டாருங்க. ஸோ அந்த மாதிரி சரித்திரமே இல்லை. ஸோ கண்டிப்பாக பேக்கப் தான். ஸோ கில்லை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த குரூப் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதில் 4 மேட்சும் ஃபெயிலியர் ஆனால் மட்டும்தான் செமிஃபைனல் மாதிரியான ஸ்டேஜில் இவர் வர முடியும். ஆனால் 4 மேட்சும் ஃபெயிலியர் ஆகிட்ட டீம் வெளியில் போயிருமேன்னு கேட்டால் அது வேற ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எனிவே ஜெய்ஸ்வாலை தாண்டி கில்லு தான் ஆடுவார். ஸோ ஏகப்பட்ட பேர் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ கில்லை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்ஸ்மேன், அதில் மாற்றமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் செமையான ஒரு பேட்ஸ்மேன் தான் சொல்லுவேன். ஆனால் லாஸ்ட் இயர் அவர் எதுவுமே ப்ரூவ் பண்ணல. இதுக்கு முன்னாடி வருஷம் செம்மையாக ஆடினார். ஐபிஎல்ல வந்துட்டு சிஎஸ்கே டிராஃபி அடிச்சாங்க இல்லையா, அந்த வருஷம் ஐபிஎல் மட்டும் கிடையாது, அரௌண்ட் த வேர்ல்டு இருக்கக்கூடிய எல்லா கிரிக்கெட்டுமே அவர் ஆடக்கூடிய எல்லா மேட்சுமே சூப்பராக இருந்தது. ஸோ செம்மையாகவே பண்ணார். வேர்ல்ட் கப்லேயே டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பெருசாக அவர் பேரில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. போன வருஷம் 2024 அவர் பேரில் எழுதுறேன்னு சொல்லி தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது சஞ்சு சாம்சன் மாதிரியான பிளேயரை ஏன்பா எடுக்கல? இதுதான் மிகப்பெரிய கேள்வி. சஞ்சு சாம்சன் இருந்திருக்கணுங்க. ஸோ நான் மட்டும் இல்லை, சீக்கா அவர்கள் சொன்னார், நிறைய பேசினார். என்னங்க நடக்குதுங்க, சஞ்சு சாம்சன் நீங்கள் 3 T20 வாய்ப்பு கொடுத்தீங்க, அதில் செஞ்சுரி அடிச்சான், 50 ஓவர் ஃபார்மேட் செம்மையாக ஆடுவான், டெஸ்ட்டில் எடுக்காட்டியும் பரவாயில்ல, 50 ஓவர் T20லையாவது எடுக்கணும். ஸோ அதிலே எடுக்கலைன்னா என்ன நியாயம்னு கேட்டிருந்தாங்க. ருத்ராஜ் கைக்வாட், அது மட்டும் இல்லாமல் சாய் சுதர்சன், ஸோ இன்னும் சூப்பரான பிளேயர்ஸ் இருக்காங்களே, இவங்க எல்லாருமே விட்டுட்டு ஏன் ஒய் கில் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். முன்னே அவர் பேட்டில் பதிலடி கொடுத்தாகணும், இல்லைன்னா மறுபடியும் இந்தியன் பிளான்ஸ் கழுவி தான் ஊற்ற போகிறாங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. ஸோ ஓவராலாக சாம்பியன்ஸ் டிராபிக்கு போகிற இந்த ஸ்குவாடு பந்தயம் அடிக்குமான்னு கேட்டால் இந்த பிரச்சனைகள் எவ்வளோ இருந்தாலுமே ஸ்குவாடு பக்காவாக இருக்குது. ரோஹித் சர்மா, கில் 2 பேர் ஃபெயிலியர் ஆனாலுமே ஸோ அதுக்கப்புறம் விராட் கோலி, ஸோ கேஎல் ராகுல், முக்கியமாக ஸ்ரேயஸ்
ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல்ங்கிற மாதிரி பேட்டிங் லைனப் செம்மையா இருக்கு. நான் ரிஷப் பண்ட்டை சேர்த்துல. ரிஷப் பண்ட்டை எப்படியாவது உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் பேட்டிங்ல எக்ஸ்ட்ரா பவர் தான் நான் சொல்லுவேன். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு எண்டில் ஷமி, ஒரு எண்டில் பும்ரா. ஸோ சப்போர்ட்டுக்கு ஹர்தீப் சிங் போடலாம், அப்படி இல்லைன்னா இன்னொருத்தருக்கு கூட சான்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் 2 பேர் ஆடினாங்கன்னா குல்தீப்புக்கு டவுட் தான். இல்லை 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஆடினாங்கன்னா குல்தீப் சுவாரா இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பக்காவா இருக்கு. ஸோ பேட்டிங் யூனிட்டை தாண்டி நான் பவுலிங் யூனிட் நான் ரேட் பண்ணுவேன். ஸோ பவுலிங் யூனிட்டுக்கு ஒரு 95 தரேன்னா பேட்டிங்க்கு ஒரு 90 தருவேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் கண்டிப்பாக பந்தயம் அடிக்கக்கூடிய டீம் தான். ஆனால் இந்த குரூப் ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இனிஷியல் மேட்சஸ் நம்ம வின் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த பங்களாதேஷ் கூட பாகிஸ்தான் கூட ஒரு மேட்ச் எங்காவது எரசகபஸ்க்கு தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நியூசிலாந்து கூட வர மேட்ச் வந்துட்டு செமிஃபைனல் மேட்ச் மாதிரி ஆயிரும், டூ ஆர் டை மேட்ச் மாதிரி ஆயிரும். ஸோ மறக்க வேணாம், நியூசிலாந்து கூட நமக்கு அந்த கண்டம் இருக்கு. ஸோ இதனால கண்டிப்பாக இனிஷியல் மேட்சை ஜெயிச்சே ஆகணும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. இதை பற்றின கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.